கண்டிப்பா இந்த கவர் வாங்கி 3 மாசத்திலேயே எனக்கு 3500 நஷ்டம்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த காசெல்லாம் எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒட்ட போகுது அப்படின்றதா தெரியல. அவ்வளோ கோபம் வருது. இந்த கவரை நம்ம கிட்ட சேல் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வெயில்ல நல்லா ப்ரொடெக்ஷனா இருக்கும். இந்த கார் கவர் வந்துட்டு உங்களுக்கு ரெயின் ப்ரொடெக்ஷன் இருக்கு, உங்களுக்கு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதை நான் வந்துட்டு இந்த கவரை கிட்டத்தட்ட 3500 கொடுத்து வாங்கினேன். ஆனா அவங்க 5000 சொல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு 3500 இந்த இதுக்கு வந்து கொடுத்தாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கவர் எல்லாம் வெளியிறு போய் ஒரு மாதிரியா ஆயிடுச்சு பாருங்க. இதுக்குள்ள இப்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணி உள்ள போகுது. இந்த கவர் சும்மா பேருக்கு தான் நான் போட்டிருக்கேன். நான் இந்த கவர் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. இந்த கவர்ல ஃபுல்லா உள்ள மண்ணு தான் இருக்கு. வேற கவர் வாங்கணும், இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளம்னு சொல்லி தான் இந்த கவரை நான் இப்போ வரைக்கும் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறேன். என்ன பண்றதுன்னு தெரியாம. எப்படி இருக்கு பாருங்க. தயவு செய்து இந்த லோக்கல்ல எல்லாம் கார் கவர்லாம் பை பண்ணாதீங்க. அதே போல வந்து ஷோரூம்ல பண்றதும் வேஸ்ட் தான். ஏன்னா அங்க பாருங்க மழை பெஞ்சுன்னா வச்சுக்கலாம், அந்த கார்ல எப்படி இருக்குது பாருங்களேன். இது வந்துட்டு நம்ம கார் வாங்கக்குள்ள நெக்ஸாவிலே கொடுப்பாங்க. எப்படி கிழிஞ்சு இதுவா இருக்குது பாருங்க. மழை பெஞ்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லா தண்ணி உள்ள போயிடும். அந்த ஆல்ஃபாவா ஏதாவது ஒரு கவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கவர் தான் இப்போ நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும்